ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் 2 ஸ்கீம் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ரைஸ் அப்படிங்கிற திட்டமும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் விசேஃப் அப்படிங்கிற திட்டமும் இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு கூடயே சிஎம் அரைஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன் ரைஸ் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா 2024 தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர், இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம், ரைஸோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஜூலை 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிராமப்புற தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக வங்கியோட நிதியுதவியோட செயல்படுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். வேர்ல்டு பேங்கோட ஃபண்டு தான் இதுக்கு இருக்குது. அண்ட் பெண் தொழில் முனைவோர்கள் அவங்க எதிர்கொள்கிற நிதி, கடன், சந்தைப்படுத்தல், ஸோ இதில் எல்லாம் இருக்கிற தடைகளை நீக்கிறது தான். விமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக தான் மெயினாக இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கறது, அவங்களோட தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸோ சந்தை இணைப்புகள் எல்லாம் பெற உதவுறது, நிதி உதவி, கடன் இணைப்பு. ஓகேவா? ஸோ மெயினாக இதோட ஃபுல் ஃபார்ம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன் விசேஃப், தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட். ஸோ இதுவுமே 2024 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள $1 trillion பொருளாதாரத்தை அடையணும் அப்படிங்கிறது. ஸோ விவசாயம் அல்லாத மற்ற துறைகளில், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவிகளையும் இது தொழில் முனைவோராக மாற்றுறதுக்காக ஊக்குவிப்பாங்க. ஸோ இதுக்கும் ஃபண்டு உலக வங்கி தான் கொடுக்குறாங்க. திட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2024 29 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோங்கன்னா, இதில் மகளிர் தகவல் வங்கி அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்படுது. 8th-லேருந்து 12th படிக்கிற மாணவிகளுக்காக தான் அவங்களோட திறமைகளை கண்டறிய திறமை மதிப்பீட்டு தளம் அப்படிங்கிறதும் உருவாக்கப்படுது. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஎம் அரைஸ் அப்படிங்கிற திட்டம். இது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம். ஸோ அதுதான் இந்த அரைஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து நமக்கு டிசம்பர் 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. SC/ST பிரிவினர் தொழில் தொடங்க நிதியுதவி கொடுக்கறது தான் இந்த திட்டம். ஸோ இதுக்கு கீழே மொத்த திட்ட மதிப்பீட்டில் 35%, அப்படி இல்லைன்னா 3 லட்சம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். மீதமுள்ள தொகை வந்து வங்கி மூலமாக கடனாக வழங்கப்படுது. வட்டி மானியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6%. ஸோ இதுக்கான தகுதி, விண்ணப்பதாரர்கள் வந்து SC/ST இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும், 3 lakhs தான் இருக்கணும். அண்ட் வயது வரம்பு 18 to 55 இருக்கலாம். ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறது தாட்கோ மூலமாக தான் விண்ணப்பம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இந்த தாட்கோ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.